எஸ் ஹரிஸ்ரீ அம்மா. குட் ஈவினிங் மிஸ். என்னன்னா கிளாஸ் நடந்துகிட்டு இருக்க நேரம் கிளாஸ் வந்து கட் ஆகுது. அடிக்கடி இந்த ப்ராப்ளம் நடக்குது மிஸ். ரைட் அவருக்கு சிக்னல் பிரச்சனையா? எங்களுக்கு என்னன்னு தெரியல. சிக்னல் பிரச்சனைன்னு அவ்வளவு இல்ல. ஆனா கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கிற நேரம் அடிக்கடி கிளாஸ் கட் ஆகுது. பிறகு திரும்ப ஜாயிண்ட் ஆகித்தான் அவர் கிளாஸ்ல ஜாயிண்ட் ஆடி படிச்சு கொண்டே இருப்பாரு. 2-3 தடவை நடக்குது. ஓ மிஸ், இப்பவும் நான் கதைச்சு கொண்டிருக்க நேரம் கட் ஆயிட்டு தானே. இப்ப ரெண்டு நெட்வொர்க் பிரச்சனை, என்னுடைய நெட்வொர்க் பிரச்சனை. பிள்ளைகள் மற்றபடி மிஸ்டு நெட்வொர்க் இது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறதா? பிள்ளைகள் நீங்க சில நேரம் சில நேரமா? ரைட் மிஸ் எனக்கு அப்படி நடக்குது டீச்சர். எனக்கு ஒரே இப்படி போற டீச்சர். சனோஷ் விளங்கலையே. அப்ப எனக்கு ஒவ்வொரு நாளும் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கல போற டீச்சர். போறதா? மற்றவர்களுக்கு எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், அப்படி அடிக்கடி கட்டானா அவசர டிவைஸ்ல இல்லாட்டி சிக்னல் ப்ராப்ளமா தான் இருக்கும். ரைட், அதான் மிஸ்ட உங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் அப்ப அவங்களுக்கு சிக்னல் பிரச்சனையா இல்லாட்டி என்னன்னு பார்க்கலாம். மிஸ்ட உங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கிறதா? மிஸ் சில நேரங்கள்ல கூட வாய்ஸ் ஸ்டக் ஆகி வரும். மற்றபடி நார்மலா தான் இருக்குது. ரைட், ஓகே. அப்ப ஹரிஸ்ரீ கட்டாயி வரைக்கும் மிஸ்ஸுக்கு சொல்லுங்க. நான் கட்டாயி வரைக்கும் இருக்கா சொல்லுங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். மிஸ் இடையில எதுவும் பிரச்சனை இருக்கா? திரும்ப ஜாயின் பண்ணிக்கல மிஸ் படிப்பிச்சுக்கணும் போவீங்க. ஒவ்வொரு நேரம் திரும்ப பிள்ளைகள் புதுசா ஜாயின் பண்ணிருப்பாங்க, இல்லாட்டி 2 பேர் தான் ஜாயின் பண்ணிருப்பாங்க. அப்படி நடந்திருக்கு எத்தனையோ தடவை. ஜாயின் பண்ணிக்கல. ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். எஸ் அக்லா டீச்சர், எங்களுக்கும் சம்டைம்ஸ் அப்படி போகும் டீச்சர். அது வந்து மழை பெஞ்சாலும் நடக்கும் டீச்சர். அப்படி ரைட், ஓகே. சிக்னல் ப்ராப்ளம் ஆக. ஹரிஸ்ரீ அப்படி நீங்க போயிட்டு திருப்பி ரீஜாயின் பண்ணிக்கல ஒருக்கா மிஸ்ஸுக்கு சொல்லுங்க. எல்லா பேர் சொல்றவே தானே மிஸ் எனக்கு சொல்ல மாட்டார் மிஸ், அதுதான் பிரச்சனை. ஏன் ஹரிஸ்ரீ சில பேர் சொல்றவே தானே மிஸ் இப்பதான் ஜாயின் பண்ணினா. சில பேர் 7:30 தான் ஜாயின் பண்ணுவினா. அதையும் பேரண்ட்ஸ் தான் பார்க்கணும். 7:30 ஜாயின் பண்ணிட்டு சொல்லுவினா மிஸ் நான் டிக்டேஷன் எழுதையில அரைவாசில நிக்கிறேன், நான் திருப்பி சொல்லல. அது தானே அப்ப நான் சொல்றது, நான் எழுதி முடிஞ்ச பிறகு சொல்லிக்கல நீங்க பார்த்து எழுதுங்க. அந்த மாதிரி இல்லையே ஹரிஸ்ரீ. ஹரிஸ்ரீ டைமுக்கு ஜாயின் பண்ணிடுவாரு மிஸ். ஆமா ஹரிஸ்ரீ டைமுக்கு ஜாயின் பண்றவர். அப்ப இடையில எதுவும் பிரச்சனை சொல்லலாம். அடிக்கடி கட் ஆகுது மிஸ் கிளாஸ். ஒவ்வொரு நேரம் டிக்டேஷன் போய் கொண்டிருக்க நேரம் கட் ஆயிரும் அப்படியே. ஆமா, அப்ப நீங்க சொல்லலாம் தானே மிஸ்ஸுக்கு, மிஸ் இப்படி சிக்னல் பிரச்சனை, நான் கட் ஆகிட்டு தான் இப்பதான் வந்தேன்னு சொன்னா மிஸ் அதை நான் பாப்பேன். பிரச்சனை இல்ல. ஹரிஸ்ரீ பிரச்சனை இப்ப சொன்னதுனால சொல்லி இருக்கிற மிஸ் சொல்லுங்க சொல்லுங்கன்னு அவர் கேட்கவே மாட்டாரு. அப்படியா? சரி, ஓகேயா, சொல்ல வேணான்றது. ஓகே ஓகேயா. ஹரிஸ்ரீ சொல்லுங்க சொன்னாதான் தெரியும் மிஸ் இண்டையில பிரச்சனையா இல்லாட்டி உங்கள்ட்ட சிக்னல் பிரச்சனையான்னு பாக்கலாம். சரியா? சரி மிஸ், தேங்க்யூ மிஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ. வேற யாரு? ஹிபா, மன்ஹா, பிரீத்திகா. பிள்ளைகள் பேரண்ட்ஸ் யாரும் பக்கத்துல இல்லையோ உங்களோட? காம்படிஷன் அகலடம்மா கதைக்கிறேன். டீச்சர் நீங்க நல்லா தான் கிளாஸ் செஞ்சு கொண்டு போற, இல்ல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைக்கு நல்லா தான் நீக்குது. அது இல்லாம அவங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து அவங்க சுயமா எழுதுறதை வச்சா நல்ல இல்லையா டீச்சர்? ரைட், ஓகே, நான் ட்ரை பண்றேன். நான் எல்லாரும் சொல்லிக்கிறீங்க. ஓகே, அது மட்டும் தான் செய்யணும். மத்ததெல்லாம் நல்லா தான் டீச்சர், சொல்றது குறை ஒன்றும் இல்லை. தேங்க்யூ டீச்சர். ஓகே ஓகே, தேங்க்யூ. கிளாஸ் மட்டாக்கள்
Good evening, Miss. Miss Abdullah மாமா பேசுறேன். அப்துல்லாதம்மா. நீங்க நல்லா தான் செய்யறோங்க டீச்சர். தேங்க்யூ டீச்சர். நீங்க பெரிய ஒரு இதை செய்யறாங்க தியாகத்தோட. இத தொடர்ந்து செய்யணும் டீச்சர். ஓகேம்மா. ஏதாவது தேங்க்யூ. செய்ய வேணும் இல்ல 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 அப்படி ஒண்ணும் இல்ல, நல்லா செஞ்சுன்னு போறாங்க. ரைட். ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. அப்படி எல்லாரும் ஏதாவது ஒன்று சொன்னா நல்ல எனக்கும் எல்லா பேரண்ட்ஸும். குட் ஈவினிங் டீச்சர். எஸ் மன்ஹட அம்மா பேசுறேன். மன்ஹா சொல்லுங்க. நீங்க நல்லா தான் செஞ்சு கொண்டு போறீங்க டீச்சர். விளங்கலாமா? நீங்க நல்லா தான் செஞ்சு கொண்டு போறீங்க டீச்சர். ஓகே. பிள்ளைகளும் படிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த எக்ஸாம் டைம்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிக்கொண்டு அவங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு வார மாதிரி இன்னும் கொஞ்சம் கூடுதலா இதாகிக்கொண்டா நல்ல அந்த டைம்களுக்கு. விளங்கலாமா? கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டுன்னு சொல்லுங்க. எஸ்ஐ இதுவரை எல்லாம் எக்ஸாம் டைமுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு அதை கொஞ்சம் இதாக்கி கொண்டீங்கன்னா நல்ல. கொஞ்சம் ஏர்லியா? ஓ ஓகே ஓகே, நான் பாக்குறேன். கொஞ்சம் பாஸ் பேப்பர்கள் மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொண்டீங்கன்னா நல்ல. ரைட். மற்றபடிக்கு எல்லாம் நல்லா செஞ்சு கொண்டு போறீங்க. பிள்ளைகளும் படிக்கிறாங்க இன்ட்ரெஸ்டா. ஓகே. மற்றது என்னன்னா எக்ஸாம் வந்து எல்லாருக்கும் ஒரேதான் ஸ்டார்ட் பண்ணல தானே. அதுவும் ஒரு சிக்கல். என்னன்னு சொன்னா வடமராட்சி பிள்ளைகளுக்கு ஏற்கனவே முடிஞ்சுது. சாரி, வட மாகாண பிள்ளைகளுக்கு ஏற்கனவே முடிஞ்சது. சில பிள்ளைகளுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அப்ப எனக்கு எங்க நான் பேப்பரை செய்யறது, பிள்ளைகளுக்கு எங்க நான் எஸ்ஐஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி இந்த டேர்ம் எனக்கு பெரிய ஒரு குழப்பமா இருந்தது. என்னன்னா ஏர்லியாவே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்ப இந்த விஷயத்த எனக்கு கேட்டகரைஸ் பண்ண தெரியல. என்ன ஒவ்வொரு டிவிஷனும் ஒவ்வொரு டேட்ல தான் பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்ணினோம். சில பிள்ளைகளுக்கு இன்னும் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணல. அப்ப அதனால ஒரு குழப்பம் இருக்குது. நான் ட்ரை பண்றேன். எப்படியும் நான் அந்த எஸ்ஐஸா இருக்கலாம், மற்ற பேப்பர்ஸா இருக்கலாம், நான் இந்த செகண்ட் டேர்மோ தேர்ட் டேர்மோ முடிகிற ஒரு மாசத்துக்கு முதல் நான் எப்படியும் அதுகளை ஃபில் பண்ண பாக்குறேன். ஓகே டீச்சர். என்னடா உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இப்ப சில பிள்ளைகளுக்கு எக்ஸாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இப்ப சில பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிறாங்க. எங்க வட மாகாண பிள்ளைகள் முடிச்சிட்டாங்க எக்ஸாம். அப்போ இப்படி இருக்கிறதுனால எனக்கு அந்த பிள்ளைகள் எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போறது கஷ்டமா இருக்கு. நான் எதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். எப்படியும் அந்த என்ன சொல்ற டிசம்பர் இப்போ இவங்களுக்கு எக்ஸாம் முடியும்னு சொன்னா நவம்பர் மாதிரி நான் பேப்பர்ஸோ எஸ்ஐஸோ நான் செய்யறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணலாம். ஆனா பிள்ளைகளுக்கு இப்போ அடுத்த வீக் அவங்களுக்கு எக்ஸாம் டேக்குள்ள இந்த வீக்குக்குள்ள செய்து முடிக்கவோ இந்த மாசத்துக்குள்ள செய்து முடிக்கவோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா பிள்ளைகள் எல்லா இடத்துலயும் இருந்து ஜாயின் பண்றதுனால அவங்களுக்கு வித்தியாசமான டைம் டேபிள்ஸ்ன்றதுனால கஷ்டமா இருக்கு. ஓகேயா அக்லா டம்மா? ஓகே டீச்சர். ஓகே மன்ஹா ரைட். குட் ஈவினிங் டீச்சர். நான் ஆரதி இல்லையா அம்மா கதைக்கிறேன். ஆரதி டம்மா. அவ முதல் கொஞ்ச நாள் வந்தவ, அப்புறம் இடையில கிளாஸ் வேற கிளாஸ் பண்ணுறேன்னு சொல்லி கொஞ்ச நாள் வேறையில இப்போ 2 months தான் வாரா. இப்போ ஓரளவு செய்யறா. இன்னும் முன்னேற்றம் வேணும் அவருக்கு. அந்த கிளாஸ் டேக்ல விட்டபடியா கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடியும் கூட கற்பித்தல் நல்லா இருக்குது. ஒரு குறையும் சொல்ற அளவுக்கு இல்ல. மற்ற நிறைய பேர் சொல்லி இருக்கணும் தானே என்னென்ன தேவைன்னு சொல்லி. அதன்படி அவ நீ தொடர்ந்து படிச்சா நல்ல இது செய்வான்னு நினைக்கிறேன். மற்றபடி அந்த எங்களுக்கும் நெட்வொர்க் கொஞ்சம் அந்த கட் பண்ணி வாரது கிளாஸ் அடிக்கடி நின்றுடும் ஜாயின் பண்றது அந்த பிரச்சனை எங்களுக்கு எங்கட நெட்வொர்க்கோ அல்லது அந்த பிரச்சனை இருக்கு.
மற்றது நான் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்றேன்னா என்னுடைய சேனல்ல நிறைய பிள்ளைகள் பாக்குறாங்களோ என்னமோ தெரியல. மிஸ் பண்ற பிள்ளைகள், கிளாஸ் மிஸ் பண்ற பிள்ளைகள் திருப்பி அதை படிக்கணும்ன்ற நோக்கத்துல தான் நான் அப்லோட் பண்றது. எத்தனை பிள்ளைகள் அதை பயனெடுக்கிறாங்கன்னு தெரியல. அது பேரண்ட்ஸ் உங்களோட கையில தான் இருக்கு. அதே போல கவனிச்சு கொள்ளுங்க. என்னுடைய யூடியூப் சேனல்ல வந்து ஒவ்வொரு கிளாஸ் முடியவும் நான் அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கு. அதே போல கன்சிடர் பண்ணினீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் நோட்ஸ் மிஸ் பண்ணுறத கொஞ்சம் குறைக்கலாம். ஆம் டீச்சர், நாங்க அது சரி ஃபாலோ பண்றோம் அது. தேங்க்யூ ரைட். டீச்சர். ஓகே ஓகே ஓகே. நல்லா. குட் ஈவினிங் டீச்சர், நான் பிரீத்திகாண்டா மகதைக்கிறேன். பிரீத்திகாடாம்மா. நீங்க உங்களோட டீச்சிங் மெத்தட் நல்ல டீச்சர், நல்லா இருக்குது. அந்த வீடியோ இதுகள் போடுறதுல கொஞ்சம் பிள்ளைகள் அதை ஆர்வமா பார்த்து அது மற்றது அதுல வீடியோவில் போற வேர்ட்ஸ்கள் எல்லாம் அவைக்கு அந்த ஞாபகம் வரக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது நீங்க செய்யற மெத்தட் நல்ல டீச்சர். மற்றது அந்த கிராமர் போய்க்க டீச்சர் உங்களோட ஸ்கூல் புக்ஸ்ல ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் அதோட ரிலேட்டடா இருக்க அதுகளை செய்து விட்டா நல்லமென்று யோசிக்கிறேன் டீச்சர். ஓகே, புக்ல இருக்கிற ஆக்டிவிட்டிஸையும் இடையில கொண்டு போறது. இடையில கொண்டு போறது மீன் டீச்சர் உங்களோட கிராமரோட அது தொடர்பான அந்த ஆக்டிவிட்டிஸ் அதை டைம்ல செய்விச்சா நல்ல இந்த மாதிரி. ரைட். ஓகே ஓகே ஓகே. நான் அதை கன்சிடர் பண்றேன். ரைட். மற்றது வேறு யாராவது? குட் டீச்சர். கிருஷ்ணவீடம்மா. ரைட். டீச்சர், உங்களோட கற்பித்தல் நல்ல டீச்சர், பிரச்சனை இல்லை. அந்த டைமுக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் ஜாயின் ஆனா கொஞ்சம் நல்ல மட்டும் நினைக்கிறேன். மற்றபடி உங்களோட இதுக்கு பிரச்சனை இல்லை. அந்த 1 hour தானே, ஒரு 7-5 அப்படி அந்த அளவுல ஜாயின் ஆயிட்டு நம்மண்டா நல்லமா 7-10 அப்படி கட் பண்ணி சில நேரங்கள்ல அந்த கவரேஜ் பிரச்சனை அது எல்லாருக்குமே இருக்கிறது தானே. அதனால விதாண்டி விட்டா பிரச்சனை இல்லை. மற்றபடி உங்களோட கற்பித்தல் பிரச்சனை இல்லை. போன முறை ஃபர்ஸ்ட் டேர்மை விட செகண்ட் டேர்முக்கு எங்கட பிள்ளைக்கு நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கிறா. நீங்க சின்ன குழந்தையோட இருந்து இது செய்யறது பெரிய விஷயம் டீச்சர். ஓகேம்மா. ஓகே. தேங்க்யூ. ஓகே ஓகே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ரைட். வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேற யாராவது? யாரும் சொல்ல விரும்பல. ஓகே. அப்போ என்னுடைய பகுதியில டீச்சர் விஷாலினிடம்மா. டீச்சர் டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க டீச்சர். டைம் எக்ஸ்டெண்ட் பண்றதா? எப்படி? ஆமா டீச்சர், டைம் கிளாஸ் டைம் கூட்டுங்க டீச்சர். கூட்டுறதா? என்னன்னு சொன்னா 7 மணில இருந்து 8 மணிக்கு இவங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ், இவங்களுக்கு 8ல இருந்து 9 மணி வரைக்கும் ஐசிடி கிளாஸும் இருக்கு. நான் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கல ஐசிடி கிளாஸ் எப்படி நான் ஒரு 8:10 அல்லது 8:15 மாதிரி தான் ஸ்டார்ட் பண்றேன். இவங்கள 2-3 பேர் இருக்கிறாங்க ஐசிடிக்கு ஜாயின் பண்ண. அப்ப அவங்க கொஞ்சம் ரெடி ஆகி வரதுக்காண்டி அப்போ எனக்கும் டைம் இப்போ இன்றைக்கு 8 மணில இருந்து 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் எனக்கு இன்னொரு கிளாஸ் இருக்குது, இங்கிலீஷ் கிளாஸ். ஓகே டீச்சர், தேங்க் யூ டீச்சர். டைம் பெரிய கஷ்டம்தான். மன்னவருக்குள்ள அவங்களுக்கு எடுக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. பாப்போமா, நீங்க வர ட்ரை பண்றதுதான். ஓகே ஓகே தேங்க்யூ. வேற யாராவது ஏதாவது சொல்ல இருந்தா சொல்லலாம். ரைட். இல்ல, ஓகே. என்னுடைய பக்கத்துல இருந்து சில காரியங்களை நான் பெற்றோருக்கு சொல்ல விரும்புறேன்.
என்னன்னு சொன்னா முதலாவது பிள்ளைகளுடைய வரவு குறித்து கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்க பெற்றோர். பிள்ளைகள் இன்னைக்கு கிளாஸுக்கு வரையில அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு முன்கூட்டியே ஒரு அறிவித்தலை தர்றதுக்கு பிள்ளைகளுக்கு பழக்குங்க. இன்னைக்கு நீங்க கிளாஸ் போக முடியலைன்னு சொன்னா மிஸ்ஸுக்கு ஒருக்கா அறிவிச்சுட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னா அது ஒரு நல்ல பழக்கமா இருக்கும். அறிவிக்காம நிக்கிற ஒரு காரியம் இருக்குது பிள்ளைகள். அடுத்த விஷயம், படிச்சு முடிச்சு அந்த நாளுக்குரிய காப்பீஸ் எனக்கு அனுப்ப சொல்லி இருக்கிறேன். அதுல இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்றது 2-3 பிள்ளைகள் மட்டும்தான் கிளாஸ் முடிஞ்ச உடனே எனக்கு அனுப்புவாங்க. அதுல அநேகமான பிள்ளைகள் அதுல ஒழுங்கு இல்லாம இருக்கிறாங்க. சோ எனக்கு அதை பார்த்து கொள்ள முடியாது. அனுப்புற பிள்ளைகளை நான் கூடுதலான அட்டென்ஷன் எடுப்பேன். அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். அடுத்த விஷயம், 3வது விஷயம், நான் பிள்ளைகள் இன்றைக்கு கிளாஸுக்கு வரையிலேன்னு சொன்னா அடுத்த கிளாஸுக்கு வாரத்துக்கு பெற்றோர் நீங்க பொறுப்பெடுக்கணும். ஏன்னு சொன்னா பிள்ளைகள் இன்றைய கிளாஸுக்கு வராம அடுத்த கிளாஸ்ல வந்து மிஸ் நான் போன கிளாஸ் வர இல்லை அதனால எனக்கு இது தெரியாதுன்னு சொல்லி சொல்லுறாங்க அநேகமான பிள்ளைகள். அதனாலதான் நான் ஆரம்பிக்கும் போதே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஒரு சேனல் எடுத்து அதுல அப்லோட் பண்ணி எவ்ரிடே அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்றது காரணம் எனக்கு வியூஸுக்கு இல்ல, பிள்ளைகள் மிஸ் பண்ணுற பிள்ளைகள் அதை எடுத்து பயன்பெறட்டும் என்ற ஒரு நோக்கத்துக்கு தான். அத எத்தனை பிள்ளைகள் பயன்படுத்துறாங்கன்றது எனக்கு தெரியல. 3 விஷயம் என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். சோ அத பெற்றோர் நீங்க தான் கவனிச்சு கொள்ளணும். பிள்ளைகள் வரையிலேன்னு சொன்னா முதல் எனக்கு ஒரு அறிவித்தல் தர்றதுக்கு பழக்குங்க. அடுத்தது பிள்ளைகள் அந்த கிளாஸுக்கு வரையிலேன்னு சொன்னா அந்த நோட்ஸ் எழுதி அடுத்த கிளாஸ் நீ போறியா, அடுத்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னா முதல் கிளாஸுக்குரிய நோட்ஸுகளை வச்சிருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி ஒருக்கா பார்த்து அவங்கள ரெடி பண்ணி அனுப்புங்க அடுத்த கிளாஸுக்கு. தயவு செய்து நீங்க கவனிக்காது விட்டா பிள்ளைகள் சும்மா வந்து இருந்துட்டு போறாங்க. அது எவ்வளவு தூரம் பிள்ளைகளுக்கு பிரயோசனமா இருக்குமென்னு தெரியல. அதனால பெற்றோர் அதை கவனிச்சு கொள்ளுங்க. மற்ற விஷயம், நீங்க எல்லாரும் சொன்னது போல நான் பேசிக்கா கிராமர் வந்து இவங்களோட புக்கை பேஸ் பண்ணி தான் பொதுவான கிராமர்ஸ் நான் எடுத்துக்கொண்டு போறேன். அதுலயும் ஆக்டிவிட்டிஸ் நான் இன்க்ளூட் பண்ண பாக்குறேன் உங்களோட புக்ல இருக்கிறது. அதோட நான் சொன்னது போலதான் எக்ஸாம்ஸ்கள் வந்து டேட் வந்து பிந்தி மாறி மாறி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறதுனால அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் எக்ஸாமுக்கு முதல் பேப்பர் செய்து விடுற அந்த ஒரு செட்டப் இருக்குமா தெரியல. ஸோ அதனால முடிஞ்ச வரை நான் நெக்ஸ்ட் டேர்முக்கு நவம்பர் மாதத்துல நான் பேப்பர்ஸ் ஏதாவது செய்யறதுக்கு மற்றது எக்ஸாமுக்கு முன்னாடி செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நான் கருத்துல கொண்டு நான் செய்ய பார்க்கிறேன். மற்றது பிள்ளைகள் எல்லாருமே டைமுக்கு ஜாயின் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் நீங்க தான் உதவி செய்யணும். நீங்க ஸ்ட்ரிக்டா இருந்தா மட்டும்தான் பிள்ளைகள் அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க. சில நேரம் பார்த்தா பிள்ளைகள் 7:30 ஜாயின் பண்ணுறாங்க. 7:30 ஜாயின் பண்ணி மிஸ் நான் இப்பதான் ஜாயின்ட் ஆயினா திருப்பி டிக்டேஷன் சொல்றீங்களான்னு கேட்குறாங்க. பட் அது டிக்டேஷன் கொடுக்குற டிக்டேஷன் பிள்ளைகள் பாடமாக்குறாங்களா பார்த்து எழுதுறாங்களா என்னதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுகளையும் பேரண்ட்ஸ் நீங்க பக்கத்துல இருந்த பிள்ளைக்கு பாக்குறது போல வராது. அவங்களும் கொஞ்சம் சின்ன ஆக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுங்க. என்னால செய்ய முடிந்த எல்லா விஷயங்களையும் நானும் செய்ய ட்ரை பண்ணுறேன். ஓகே பேரண்ட்ஸ், வேற ஏதாவது சொல்ல இருந்தா நீங்க சொல்லலாம். என்னுடைய பக்கத்துல இருக்கிற காரியங்களையும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கவனித்து கொண்டீங்கன்னு சொன்னா நானும் முன்னுக்கு ஃபர்தரா போறதுக்கு உதவியா இருக்கும். ரைட், யாராவது ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க இதோட க்ளோஸ் பண்ணி கொள்வோம் இன்னைக்கு கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்க லெசனோட ஸ்டார்ட் பண்ணுவோம். வேற ஏதாவது இருந்தா யாருன்னு சொல்லலாம். இல்லையா? ஓகே,
அப்ப எல்லா பேரண்ட்ஸுக்கும் தேங்க்யூ. நீங்க இந்த டைம் ஒதுக்கி என்னோட பேசினதுக்கு. உங்களால முடிஞ்ச உதவிகள், பெரும்பாலான உதவிகள் உங்களிடத்துல இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ உங்களால முடிஞ்சதை செய்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு என்னாலான உதவிகளையும் செய்து அவங்கள வழிப்படுத்த முடியும். ஓகே பேரண்ட்ஸ், எல்லாருக்கும் தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ ஆல். Thank you, teacher. Thank you. Good night, teacher. Thank you, teacher. Bye, teacher. Bye, teacher.